தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். எபேசியர் 2:19. இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேறு நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய குடும்பத்தை யார் சார்ந்திருக்க முடியும்? ஆண்டவரோடு யார் உறவு கொள்ள முடியும்? ஆண்டவரோடு யார் சொந்தம் கொண்டாட முடியும்? யாரெல்லாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறார்களோ எல்லோரும் ஆண்டவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், இறைமக்கள் சமுதாயத்தின் உடன் குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்நியர் அல்ல, ஆண்டவருக்கு உரிமையானவர்கள், ஆண்டவரோடு சொந்தம் கொண்டாட வேண்டியவர்கள், கடவுளின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவ்வளவு ஆசீர்வாதமான ஒன்று திருமுழுக்கு பெறுகின்ற ஒருவருக்கு இருக்கிறதென்றால் அந்த திருமுழுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமான ஒன்று! திருமுழுக்கு சாதாரணமாக இருக்கின்ற ஒரு மனிதரை ஆண்டவரின் குடும்பத்தோடு, கடவுளோடு, கடவுளின் குடும்பத்தோடு உறவு கொள்ளச் செய்கிறது, ஆண்டவரோடு நெருங்கி இருக்க செய்கிறது. அப்படி என்றால் திருமுழுக்கு, அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் எவ்வளவு மேன்மையானதாக இருந்து கொண்டிருக்கிறது! திருமுழுக்கை நாம் எல்லோரும் எவ்வளவு போற்றி புகழ வேண்டி இருக்கிறது! திருமுழுக்கின் அந்த அருள் பொழிவு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை, என்னுடைய வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என்னை திருமுழுக்கின் வழியாக ஆசீர்வதித்திருக்கிறீர். உம்முடைய அன்பை நான் ஒவ்வொரு நாளும் உணரச் செய்வீராக, உம்முடைய இரக்கத்தை உணரச் செய்வீராக, உம்முடைய அருள் பொழிவினை நான் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து உமக்கு ஏற்ற பணி செய்ய என்னை பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, நீரே உம்முடைய அபிஷேகத்தினாலே என்னை ஆசீர்வதித்து உம்மை மட்டுமே இந்த உலகில் பிரதிபலிக்கின்ற மகளாக, மகனாக என்னை எழுந்து நிற்கச் செய்வீராக. பணி செய்ய எனக்கு உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தைகளை மட்டுமே, அபிஷேக ஆசீர்வாத வார்த்தைகளை மட்டுமே பேச எனக்கு உதவி செய்வீராக, உந்துதல் தருவீராக. என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.